ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மணத்தக்காளி காய வச்சு எப்படி ஒரு புளிக்குழம்பு செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னோடய கார்டனில் இருக்கிற ஒரு 3 செடியில் இருக்கிற காயெல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பூண்டு போட்டு ஃபஸ்ட்டு நம்ம பொரிய விட்டுக்கலாம். அடுத்து வெட்டி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி இது ரெண்டுத்தையுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்து குழைவா வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லைஸாக எடுத்து வச்சுருந்த ஒரு 5-6 பீஸ் தேங்காவை சேர்த்திக்கலாம். அந்த தேங்காய் போட்டோம்னா குழம்பு நல்லா திக்காக வரும். அதுக்காக தான் நம்ம சேர்த்திக்கிறோம். அடுத்து மசாலா ஐட்டத்தை எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வீட்டில் அரைத்த குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் சேர்த்திக்கலாம். இது நல்லா வதங்கின அப்புறமா கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக புளி எடுத்து வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கடாயில் இருக்கிற சூட்லேயே அது வதங்கிடும். நல்லா ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம் கொஞ்சமாக அதில் வெங்காயம், கருவேப்பிலை நம்ம சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா வதங்கின அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மணத்தக்காளி காய் நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்தி ஒரு 1 மினிட் நல்லா வதக்கி விடுங்க. அதில் வெந்துடும். அது அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதோட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் சேர்த்திக்கோங்க. இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் ஆன அப்புறம் நம்ம ஊற்றுற எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி கடைசியில் கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான மணத்தக்காளி காய் புளிக்குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்கள் இந்த காய் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே இந்த காய் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. அல்சர் இருக்கிறவங்க கீரை கிடச்சிச்சின்னா பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க. காய் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி புளிக்குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.